ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜோக்கர் பெருமாள். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எந்த படத்தை பார்க்க போகிறோன்னா, டாக்ஸிக். அதாவது கிட்டத்தட்ட 2 வருஷமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த டாக்ஸிக் படத்தை பற்றி தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு தான் அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ படம் ஓவராலாக எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, படம் உண்மையாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப், அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருந்தாலுமே கூட, செகண்ட் ஹாஃப் கண்டிப்பா உங்கள ஒரு நல்ல படம் பார்த்தோம் அப்படின்ற திருப்தியோட தான் நீங்க வெளிய வருவீங்க. கண்டிப்பா படம் சூப்பரா இருக்கு. ஸோ ஓவராலா படத்த நம்ம பார்க்க போறோம். படம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா, ஒரு பையன். ஒரு பையன விட்டு அப்பா தனியா போயிறாரு. அதுக்கப்புறம் அந்த பையன் தன்னோட அம்மா கூட எப்படி வளர்றான். அதுக்கப்புறமா அவனுடைய சொசைட்டி அவன எப்படி உருவாக்குது. கடைசில அவன் அவங்க அப்பன மீட் பண்ணானா இல்லையா? அவனுக்கும் அவங்க அப்பனுக்கும் என்ன நடந்துச்சு? அவங்க அப்பா கூட அவன் என்ன பண்ணி ஃபைட் பண்றான். ஸோ படம் ஃபுல்லாவே வந்து இதுதான் போயிட்டுருக்கு. சரிங்களா? இந்த படம் பேசிக்காவே வந்து ஒரு கமர்ஷியலான ஆக்ஷன் சீக்வென்ஸ் படம். படம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய இடத்துல ஃபைட் சீன் தான் நெறைய இருக்கு. ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் கொண்டு போயிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 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 ஃபைட் சீன் எடுத்தாங்கன்னா, ரொம்ப லாங்கா, அதாவது நம்ம தமிழ் சினிமாவுல ஷார்ட்டா எடுக்கிற மாரி எல்லாம் கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஃபைட் சீனுமே ரொம்ப லாங்கா கொண்டு போயிருக்காங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் என்னடா ஃபைட்டே வந்திருக்கு. அ ஆக்குக்குன்னா சும்மா அப்படியே பட்டாசு வெடிக்கிற மாரி சும்மா கன் சவுண்ட்ஸ் தான் கேட்குது. ஒரு மாரியா தான் இருக்கும். பட் படம் ஓவராலா உண்மையாவே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ நீங்க வந்து ஃபேமிலியோட போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து உங்களுடைய விருப்பம். ஏன்னா, படத்துல கொஞ்சம் வந்து கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் அங்கங்க அடல்ட்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ யஷ் நம்ம யஷ்ஷ வந்து பார்த்தீங்கன்னா, நிர்வாணமா நிறுத்தியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல எடுத்திருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் சரியா இருக்கும். ஸோ ஃபேமிலியா போய் பார்க்கலான்னா, கண்டிப்பா நான் இதுக்கு 100க்கு வந்து ஒரு 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 20% தான் குடுப்பேன். மீதி இருக்க 75% வந்து பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் எல்லாமே போலாம். பேச்சுலர்ஸ் போலாம். மோஸ்ட்லி அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சுலர்ஸ் எல்லாமே போலாம். ஃபேமிலிஸ் வந்து இத பார்க்கக்கூடாது. பார்க்கவும் மாட்டாங்க. அதே மாரி அவங்களே குடுத்துட்டாங்க. 18+ன்னு சொல்லிட்டு அவங்களே குடுத்துட்டாங்க. படம் வந்து ஏன் அந்த மாரி தப்பான படம் படம் நல்லா இருக்கு. பட் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடல்ட்ஸ் அங்கங்க குடுத்துருக்கிறதுனால, கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கு. சரிங்களா? ஸோ படம் வந்து ரொம்பவே 2 வருஷம் கழிச்சு, அதாவது 2 வருஷமா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதான் நான் இப்ப சொல்ல வரேன். 2 வருஷமா ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். படம் வந்து நல்லா ஓடிறணும். படம் நல்லா ஹிட் ஆயிரும். ஏன்னா வந்து கேஜிஎஃப் பார்ட் 1, கேஜிஎஃப் பார்ட் 2 அந்த அந்த வரிசையில இந்த டாக்ஸிக் படமும் ரொம்ப ஹிட் ஆயிரும் அப்படின்ற மாரி நீங்களும் நெனச்சீங்க, நானும் நெனச்சேங்க. பட் படம் வந்து ஓரளவுக்கு மனச திருப்திப்படுத்துதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 75% 70% வந்து படம் திருப்திப்படுத்துது. 3 1/4 மணி நேரம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகா இருக்கு. செகண்ட் ஹாஃப் சூப்பராவே இருக்கு. படத்துல நெறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிளாக்கா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் டார்க்கா இருக்கு. ஸ்க்ரீன்லாம் அந்த மாரி காட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து அ எனக்கு ஒரு மாரியா கொஞ்சம் இதா தான் இருந்தது. ஸோ மத்தவங்களுக்கு எப்படியோ தெரியல. ஆனா வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா, படத்துல நெறைய கிட்டத்தட்ட ஒரு 5 ஆக்ட்ரஸ், அதாவது ஃபீமேல் ஆக்ட்ரஸ் இருக்காங்க. அவங்க யார் யாருன்னா நயன்தாரா இருக்காங்க. அப்புறம் ருக்மிணி இருக்காங்க. இவங்க 2 பேருமே ஓரளவுக்கு நல்லா கோரியோகிராஃப் பண்ணியிருக்கிறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேஜிஎஃப் பார்ட் 1, பார்ட் 2க்கு போட்டவர் தான். சரிங்களா? அவரு நம்ம ரவி பஸ்ரூர் தான் அவருடைய பேரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. மியூசிக் வந்து அவருடைய மியூசிக் பேக்கிரவுண்ட் ஸ்கோர் தான் கொஞ்சம் நல்லாவே போயிட்டுருக்கு. அத வச்சு படம் பார்க்கலாம் அப்படின்ற மாரி ஒரு யோசனை கண்டிப்பா நமக்கு இருக்கும். ஸோ நான் சில பேர் கொஞ்சம் படத்த விட்டு வெளிய எழுந்து போயிரலாம் அப்படின்னு நெனைக்கும்போது, அவருடைய மியூசிக்கே கொஞ்சம் இழுத்து புடிச்சு உட்கார வைக்கும். சரிங்களா? படம் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு இருக்குது. ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம யஷ் அப்புறம் அ யஷ்ஷுடைய நடிப்ப பார்க்கணும்னா, யஷ் ஓரளவுக்கு இல்ல, ரொம்பவே சூப்பரா நடிச்சிருக்காரு. யஷ்ஷுடைய திறமை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல ரொம்ப வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதாவது கேஜிஎஃப் பார்ட் 1, பார்ட் 2வோட இந்த படத்துல அவருடைய திறமைய, அவருடைய ஆக்டிங்க நல்லா வெளிப்படுத்தி காட்டியிருக்காரு. ருக்மிணிக்கு இந்த படத்துல நல்ல ஒரு ரோல் குடுத்துருக்காங்க. நயன்தாரா கொஞ்சம் அவங்க ஏன் வராங்கன்னு தெரியல. இருந்தாலும் படத்துல வைக்க வேண்டியதா இருந்துச்சு. அதனால வச்சுருப்பாங்களா என்னவோ தெரியல. இந்த படத்த கீது மோகன்தாஸ் தான் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் இந்த படத்த எழுதியிருக்காங்க. அது யார் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம யஷும் கூட சேர்ந்து எழுதியிருக்காரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து நல்லா எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் முன்ன பின்ன தான் எழுதியிருக்காங்க. அது கேவிஎன் வந்து புரொடக்ஷன் தான் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துடைய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 300 கோடியிலேருந்து 500 கோடியிலேருந்து 800 கோடி வரை சொல்லியிருக்காங்க. இடைப்பட்டது எக்ஸாக்ட்டா எங்களுக்கு எவ்வளோ தெரியலன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு 600 கோடி ரூபா படத்துடைய பட்ஜெட் வச்சுக்கலாம். ஸோ படம் வந்து பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் எடுக்குமா, எடுக்காதான்றது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையாவே பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் எடுத்துரும். ஏன்னா பேசிக்காவே வந்து யஷ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேன் இண்டியா லெவல்ல ஒரு மிகப்பெரிய ஸ்டார் ஆயிட்டாரு. ஸோ அதனால படம் வந்து பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் எடுத்துரும். படத்துல வந்து ஒரு நல்ல கன்டென்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படத்துல கன்டென்ட்ட கொண்டு வரல. படத்துல நெறைய அடல்ட் சீன தான் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா? அதுதான் கொஞ்சம் ரொம்ப ஒரு டிசப்பாயின்ட்மென்ட்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு படம் வந்து பார்க்கணும், பார்த்தே ஆவணும்னு சொன்னா போய் பாருங்க. கண்டிப்பா படத்த ஒரு டைம் பார்க்கலாம்.
சரிங்களா? அவங்க வந்து ஒரு 600 கோடி ரூபாய்க்கு போட்டு எடுத்திருக்காங்க இல்லைங்களா? அதனால கண்டிப்பா ஒரு ஒன் டைம் படத்த பார்க்கலாம். பட் படம்லாம் வசூல் செஞ்சிரும். சரிங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது கொஞ்சம் கிடைக்காது. கொஞ்சம் கம்மியா தான் கிடைச்சிருக்கு. ஏன்னா நம்ம 2, 3 வருஷமா ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். படம் வேற லெவல்ல வரும். கேஜிஎஃப்போட சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அந்த அளவுக்கு படம் இல்ல. ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கு. ஒன்ஸ் போய் பார்த்துருங்களேன். என்ன போய் ஆயிடும்? எவ்வளவோ பண்றோம். இத பண்ண மாட்டோமா? மறக்காம நம்ம சேனல ஃபாலோ பண்ணிக்கங்க. மேலும் இதே மாரி பல மூவியோட ரிவ்யூ தெரியணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்ஸ்.